She was all alone, fighting the battle to save her in all aspects. எல்லா விதத்துலையும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டச்சிங் பாடி செக்ஷுவல் அந்த மாதிரி இல்லை. இப்போ சீரியஸ்லி இந்த செகண்ட் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி 2 பேர் வந்தாங்க. நான் கொஞ்சம் தூரம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி எனக்கு பாருங்களேன், அந்த ஆல் அலோன் அப்படின்னு அந்த ஹியூமன் கேரளா டாக்டர் அப்படி கொல்கத்தாவில் இருக்கிற ட்ரெயினி டாக்டருங்கிறது அவங்களோட ஒரு ரோல். ஆனால் வந்து அதை தாண்டி அவங்க ஒரு ஹியூமன், அவங்களுக்கு பல்வேறு ரோல்ஸ் இருக்குது. எந்தெந்த ரோல்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் எல்லா ரோலுமே நம்ம ஒழுங்காக பண்ணணும். ஒழுங்காக பண்ணாமல் இருந்தனால தான் நிறைய பேர் அவங்கவுங்க ரோலை வந்து ஒழுங்காக பண்ணாமல் இருந்தனால தான் இட் லெட் டு சச் அ கிரேவ் 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 அவ்வளோ இது. இப்போ இந்த செகண்ட் மேபி நான் உங்களுக்கு வியூ ஒழுங்காக காட்டாமல் இருக்கலாம். ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன், அவங்க 2 பேர் இப்படி பாஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கதவை சாத்திட்டேன். பார்த்தீங்களா, எனக்கு இதுவே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கதவை சாத்திட்டேன். அப்போது அந்த மூமெண்ட்ஸ் அந்த டார்லிங் ஹியூமன் வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹர், அஃப்கோர்ஸ் வாட் ஷீ என்டியூர்ட், வாட் ஷீ ஃபேஸ்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி அது அக்செப்டபிள் அப்படின்னு மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். அக்செப்டபிள் தப்பாக சொல்கிறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிளுங்கிறத தாண்டி அது எல்லாமே 3 year old, 4 year old, 12, 19, 20s, 30s, 80s. ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஜாமீன் கொடுத்துட்டு அவர் வெளியே வர்றாரு. அந்த ஒரு டியூ கோர்ஸில் அவர் ஏதோ ஒரு இது என்னமோ ஒரு ஆல்கோஹால் இதாக கஞ்சாவா ஏதோ கன்சியூம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு 80 year old ஒரு அம்மாவை வந்து ஒரு பாட்டிமாவை வந்து இது பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணியிருந்திருக்காரு செக்ஷுவலி, உடல் ரீதியாக. அவ்வளோ இது யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும். அவங்க தவறிட்டாங்க, அவங்க கொண்டுட்டாரு. தவறிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சரி நம்ம இதுக்கெல்லாம் என்ன கிளிக்க போகிறோம்? சீரியஸ்லி இதுக்கெல்லாம் என்ன கிளிக்க போகிறோம்? எனக்கு வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ இது பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் வேணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. there are so many things I do. அதெல்லாம் நிச்சயமாக ஓகே தான். பட் ஆனால் அந்த ஜஸ்டிஸ் இதில் வந்துட்டு ஒரு லைன், ஒரு இது, ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு பதாகை, ஒரு இது, ஒரு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இது அதில் வந்து ஒரு பிளக்கார்டு இது மாதிரி ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, யூ ஆர் நாட் அலோன், வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் யூ அப்படி சொல்லிட்டு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பொண்ணு அந்த மொமெண்ட்டில் வந்து எவ்வளோ ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணது வந்து சிப்ளிங் லவ், நம்மளோட தம்பு கிட்ட ஃபீல் பண்ண அந்த இது, ப்ளஸ் ஒரு அமைப்பில் நட்பு தமிழ்வட்டம்ன்ற அமைப்பு இதுக்கு போகிறேன். அங்கே இருக்கிற அந்த இதுக்கு ஆண்டு விழாதுக்கு போனதுக்கப்புறம் ப்ளஸ் என்னோட மோஸ்ட்லி எனக்கு அண்டர்நீத தம்பு கூட இருந்த அந்த கனெக்டை நான் ஃபீல் பண்ணது. எங்கள் சிப்ளிங் கூட இருந்த தம்புனா தம்பி தான், நான் தம்புன்னு சொல்கிறேன். ஸோ அந்த இதை பற்றி தான் நான் இது பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு மைண்டுக்குள்ளே என்னன்னா, என்னால் அடுத்து வந்து போட முடியல எதுவுமே. இப்போ இதில் அந்த ஹேஷ்டாக் கொல்கத்தா டாக்டர் அப்படிலாம் சில இதெல்லாம் பார்க்குறேன். எனக்கு அந்த இது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ளஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம தம்பி பற்றி, என்னோடய சிப்ளிங் பற்றி நான் போட்ட இதுக்கு முன்னாடி அதுதான் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது அது நான் இன்னும் முடிக்கல. பட் ஆனால் என்னால் அது கண்டினியூ பண்ண முடியல. அந்த வீடியோட கண்டினியூஷன்லாம் நான் இதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த டார்லிங் வந்து நம்ம சிப்ளிங் தானே. சிப்ளிங் அதாவது என்னென்னா, என்னோட தங்கை அப்படின்ற மட்டும் நான் சொல்லலை, அவங்க ஒரு ஹியூமன். அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ சில பேர்லாம் எனக்கு அவ்வளோ கனெக்டாக இருக்காங்க. அவங்க எனக்கு தங்கையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் எனக்கு அவங்க அவ்வளோ கனெக்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை டார்லிங் அப்படியே பறந்து இது பண்ணாங்க. அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க. சரி விடுங்க. இப்போ இங்கே 3 செல்லக்குட்டீஸ் வந்திருக்காங்க. என்னென்னா சொல்லிட்டு இருந்தேன், இப்போது சில உறவுகள்லாம் அவங்க எனக்கு சிஸ்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னோட தங்கையாக இருக்கணும், அக்காவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு அவ்வளோ இணக்கமான ஒரு கனெக்டில் இருக்காங்க. அப்போ இந்த டார்லிங் வந்து எனக்கு வந்து இப்போ என்னோட கூட பிறந்த தங்கையாவோ இல்லை நான் ஒரு டார்லிங் கனெக்ட் வச்சுருக்கேன்னா, நான் யோசிச்சு பார்க்குறேன்,
அப்போ என்னோட ரியாக்ஷன் இன்னும் என்ன மாதிரி இருந்திருக்கும். இப்போ நம்ம யோசிக்கிற இது அதாவது என்னன்னா, இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். பட் இதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இதை நான் என்ன பண்ணுவோம், இது ஒரு பீரியடுக்கு அப்புறம் அப்படியே போயிருமே, அப்போ அது என்ன ஆகும்? ஸோ மச் திங்ஸ் கோஸ் இன் டு மைண்ட். ஸோ அந்த சிப்ளிங் கனெக்ட் அது ஒரு இது ரேண்டமாக ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் ரோல்ஸ் அதான் இப்போ ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த இப்போ பிரின்சி அந்த காலேஜ்க்கு பிரின்சிபலாக இருந்தவர் வந்துட்டு டக்குன்னு வந்து இந்த விஷயம் நடக்குது, ஜம்ப் பண்ணி இன்னொரு காலேஜ்க்கு போய் பிரின்சிபலாக ஆகிட்டாரு. அப்படிங்கும்போது மைண்டில் தோணுச்சு, ஐயோ இந்த நேரத்தில் நீ தான் நின்று அந்த விஷயத்தெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி என்ன நடந்துச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம ஒருத்தவங்களோட நல்லதுக்கு போகிறோமோ இல்லையோ, அவங்களோட வீட்டில் ஒரு 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 இறப்பு, ஒருத்தவங்க தவறிட்டாங்கன்னா அந்த இதுக்கு இந்த கேத வீட்டுக்கு போகிறது வந்து அது அந்த நேரத்தில் தானே அவங்க கூட நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு தோணுச்சு, நீ என்ன மாதிரியான நீங்கள் வந்து ஒரு அந்த அந்த பொசிஷனுக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கு. ஏன்னா என்னோட டார்லிங் க்ளோசி கனெக்ட் ஒரு 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 தலைவன் வந்து ஸ்கூலில் வந்துட்டு, அவரோட ஸ்கூல் தான், அவர் கரஸ்பாண்டாக இருக்காப்புல. ஸோ அவன் எப்படின்னா வந்து ஹி சச் அவ்வளோ டிவைன் ஹியூமன், சரிங்களா. ஸோ எனக்கு தெரியும் ஃபோன் கூட பேச முடியாது, அவ்வளோ கமிட்டடாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் என்னென்னா அவனுடைய பார்ட்னர், ஒய்ஃபி, ஈவன் அவனுடைய குட்டி செல்லக்குட்டி பையன், அவங்க ஃபேமிலி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவனுடைய ரோலுக்கு தகுந்தாப்படி அவங்க அக்கஸ்டம் பண்ணி போயிட்டு இருக்காப்புல. அஃப்கோர்ஸ் ஹீ ஆல்சோ அக்கார்டிங்லி அவனுடைய பார்ட்னருக்கு, ஒய்ஃப்க்கு என்ன மாதிரியான, எல்லாருக்கும் 2 பேருக்கு என்ன மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும், ப்ளஸ் ஃபேமிலி ஸ்பேஸ், ஃபாதர் டைம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ ஐ நோ ஈவன் ஒரு கால் நாங்கள் பேசுறோம்னாலுமே டக்குன்னு வந்து இது பண்ணாங்க. அப்போ ஒரு நட்பா நாங்களும் அதை வந்து உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும். இல்லை நீ எங்களோட பேசிட்டே இருக்கணும் அப்பெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போது வந்து ஒருத்தவங்களோட பேரண்ட்டாக இருக்க மாட்டீங்க நீங்கள், ஒரு பிரின்சிபலாக இருக்கும் போது நீங்கள் அவ்வளோ பேருக்கு பேரண்ட்டாக இருக்கீங்க. அப்போது என்ன ரோல் அந்த பிரின்சி வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, எவ்வளவோ பீரியடாக. சில பேர்லாம் ஒரு சிலதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே பான்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடல்ட் ஃபிலிம்ஸ்லாம் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தட்டி கேட்டவங்கெல்லாம் வந்துட்டு கத்தம் பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு அதை சூசைட் கேஸாக, ஆக்சுவலி இதையுமே சூசைட் கேஸாக முடிச்சிடலாம் தான் நினச்சிருப்பாங்க. இது இவ்வளோ இதாகிடுச்சு. அப்போது எத்தனை ஹியூமன்ஸ் வந்து அங்கே இதாகிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்தந்த ரோல் நடக்கலைன்னா நம்ம எப்படி என்ன ஆயிடுதுன்னா, அதை வந்து நிறைய பேர் வாய்ஸ் அவுட்லாம் பண்ண விட மாட்டாங்க. அப்படியே வாய்ஸ் அவுட் பண்ணாலுமே அவங்கள சாவடிச்சிருவாங்க. எனக்கு டக்குன்னு ஜார்ஜ் ரெட்டி அவர் தான் ஸ்ட்ரைக் ஆனார். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு திடீர்னு அவர் ஸ்ட்ரைக் ஆனார். இப்படி நார்த்தில் பருண் பிஸ்வாஸ், ஸோ இப்படி இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்களெல்லாம் காலி பண்ணிடுறது. மேபி தெரியல, இந்த பொண்ணுமே வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு உள்ள வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னு தெரில. தெர் ஆர் சோ மச் தட் கோஸ் இன் டு இட். அப்போது நம்ம ஒரு ஹியூமனாக நமக்கு நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரோல்லையும் நம்ம ஒவ்வொரு விதமாக ப்ளே பண்ணுவோம். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இதுக்கு நான் கரெக்டாக இதுதான் அதுதான் சொல்கிற அளவுக்குலாம் நான் வந்து இன்னும் வரல. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து இப்போ மங்கி பாக்ஸ் வருது, அது வருது, இப்போ கோவிட் டைம்லாம் அந்த வேக்சினேஷன் கண்டிப்பாக போடணும். அதுவும் பீப்புள் கூட கான்டாக்டில் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் சைக்காட்ரிக் இதிலலாம் இருக்கோம், சைக்காட்ரிக்கில் தான் இருக்கோம் நாங்களாம். ஸோ அப்போது வந்துட்டு எப்படின்னா, அதுக்கே வந்து பீப்புள் கூட கான்டாக்ட் நிறையா இருக்கும்போது வேக்சினேஷன் இஸ் மஸ்ட்ன்றாங்க. நீங்கள் ஆக்ஷன் எனக்கு அதான் எனக்கு நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சப்போ எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. கோவிட் ஒரு லைஃப் த்ரெட்டனிங்னு வரும்போது வேக்சினேஷன் போட்டோம் அது இதுன்னு சொல்கிறோம். அப்புறம் ஒரு கம்பெனியில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு வந்து விசிபிளாக மானிட்டரியாக கொடுக்கணும்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்பாங்க, சோ மெனி திங்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணுறோன்னா, அப்போ ஒரு ஹியூமன் வந்து இது எப்படி பண்ணணும் என்ன இதுன்றதை நானும் யோசிக்க தான் செய்யணும். பட் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து ஒரு ஹியூமனை வந்து அசஸ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் என்னன்னா, ஒரு கம்பெனிக்குள்ளேயோ இல்லை ஈவன் இப்போ இந்த அக்யூஸ் இருக்கார்ல, அவருன்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அந்த கபூதியே வந்து பர்சனல் ஃப்ரண்ட்லே அவருடைய அவர் மனம் புரிந்தவங்களெல்லாம் போட்டு அவ்வளோ வந்து பங்கம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல அது ஸ்டாப்னு கிடையாது, அந்த இடத்துல அவங்க வாய்ஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னு நினச்சிருக்கீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. போய் தொலைது சனியா விட்டாலும் சரி அப்படின்ற மாதிரி தானே அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க இன்னும் போயிட்டு தெரியல, மேபி அவங்க கம்ப்ளைண்ட் எனக்கு தெரியல.
நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டீப் டவுன் அவங்களோட அந்த மைண்ட் செட்டை நான் யோசிச்சு பார்க்குறேன். சில டைம்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்துருக்கலாம், அதை நிறைய ஷேட்டர் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ கஷ்டப்படணும்னு யோசிச்சுருந்துருக்கலாம், ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்னு யோசிச்சிருக்கலாம். தட் கேன் பி ஸோ மச். பிகாஸ் அவரோட மதரில்லாவே நீங்கள் தூக்கில் போடுங்க, என்ன பண்ணி தொலைங்க அந்த ஆளை அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாருங்களேன். அப்போ அதை ஃபேஸ் பண்ணி அவர் கூட பார்ட்னர்னு சொல்ல முடியாது, அந்த ஆள் ஒய்ஃப் இல்லை, ஹியூமனாகவே வந்து அந்த ஆள் ஹியூமனாகவே ட்ரீட் பண்ணல. இதில் எப்படி வந்துட்டு பார்ட்னர்ன்ற வேர்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம வந்து அதான் இப்போ ஒரு ஒரு லைஃப் த்ரெட்டனிங்னு வரும் பொழுது நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் பிளான் கேட்குறோம். இப்போ இதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிளான இதில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஒரு இப்போ மறுபடியும் இப்போ ஒரு சில இந்த ப்ரொட்டஸ்ட் டைம்லலாம் ஒரு சில பேர்லாம் நிர்பயாவோடது அப்படின்ற மாதிரி இருந்தோன்னே இப்போ எனக்கு தோணுச்சு, இப்போ நிர்பயா அவங்க இது நடந்தப்போ இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் பிளான் இல்லாத இது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மைண்ட் செட்டெல்லாம் ஷேட்டர் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணியிருக்கோம், என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாட் இஸ் தட் வி டூ. இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் வந்துட்டு நான் கவுண்டபிளாக வந்து இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல வச்சுக்கோங்களேன், நான் இத்தனை வீடியோஸ் போட்டுட்டேன், நான் இவங்களை பற்றி இது பேசிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், இது போதுமா, பத்தாது. இட்ஸ் நாட் எனஃப். நான் லிவிங்கில் என்ன செய்ய போகிறேன், என்னோட ஒவ்வொரு ரோல்லையும் நான் எப்படி இருக்க போகிறேன், அப்போ அந்த ரோலுக்கு என்ன செக் பண்ண போகிறோம் உங்களுக்கு புரியும். அதாவது என்னன்னா, இப்போ மேபி சில ரோலில் ரொம்ப ஈஸியாக வந்து குவான்டிஃபை பண்ணிடலாம், அதை வந்து இது பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் லைக் தட் நெட்டில் இது இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேப்பே வந்து இப்போ கேங் ரேப், எனக்கு ரேப்புங்கிற முன்னாடியே நான் பல பீரியட் முன்னாடியே சொல்லியிருப்பேன், எனக்கு ரேப்புங்கிற வேர்ட் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் அந்த கேங் ரேப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவாங்களாம். அது தனியாக ஒவ்வொரு டைம் பண்ணதை வந்துட்டு ஒருத்தன் சொல்கிறேன் உண்மையில் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். அது அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கவே கூடாது. அது தனித்தனியாக கன்சிடர் பண்ணுவாங்களாம். சில இதில் வந்துட்டு அது ஒன்றுன்னு கன்சிடர் பண்ணுவாங்களாம். இப்போ 3 பேர்னு வச்சுக்கோங்களேன், சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. 3 பேர்னா இது 3 தான் சில நேஷனில் கன்சிடர் பண்ணுவாங்க, சில கண்ட்ரீஸில் கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில இதில் ஒன்றே அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்களாம். அப்போது அதுவே பாருங்களேன் மாறுபடுது. இன்னொன்று இப்போ வரைக்கும் மேரிட்டல் ரேப் வந்து அதுக்கு எவிடன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்போ இப்போ நீ ஒரு 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 ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒரு சில ரோல் பிளே பண்றோம். அப்போ அது மேபி நம்ம வந்துட்டு எனக்கு இப்போ இந்த செகண்ட் தோணுது, ஆர்கனைசேஷன்ல மேபி நம்ம என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்து மெடிக்கல் செக்அப் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து ஒரு சில பொழப்புக்கெல்லாம் வந்து ஃபிட்னஸ் இதெல்லாம் இருக்கணும்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி சைக்கலாஜிக்கலையும் அவங்க இதாக இருக்கணும்ல. அப்போ ஸ்டார்டிங் அப்போ அவங்க இது பண்ணுவாங்க, ஆன் த கோலை என்ன பண்ணுறோம், அந்த ஹியூமன் என்ன மாதிரியான ஒரு ஹியூமன்ற மைண்ட் செட்டில் இருக்காரா. இப்போது அஃப்கோர்ஸ் விமனுக்கு சேஃப்கார்ட், விமனுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ் இருக்கணுன்றதுக்காகலாம் உள்ளலாம் இருக்குது இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம், கம்பெனிஸ்லாம். பட் ஆனால் அது எந்தளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஃபங்க்ஷன் ஆகுது அவங்க உண்மையிலே அப்போனா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்குள்ளே இருக்கிறவங்களே பண்ணுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்க ஒரு இதில் அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க, ஏன்னா அடுத்து உங்களுக்கு அந்த பைசா இது வேணும், அதுக்கு வந்து நான் நீ ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மைண்ட் லெவலில் ஒருத்தர் வந்து கன்றாவியாக இருக்காரு, ரொம்ப கேவலமாக இருக்காங்க, ரொம்ப இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், இந்த மாதிரி இன்ஹியூமனான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அதுக்கு அதை நம்ம எப்படி நம்ம உள்வாங்கிக்க போகிறோம். அப்படி ஒரு நாய் வருது இப்போ பாருங்களேன், நாய் வர்றாப்புல அப்படின்னோடனே நான் கதவை டப்புன்னு மூடு. ஒரு நாய் தலைவன் வர்றான்னு என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டேன் பாருங்க. ஆனால் வந்துட்டு அந்த டைமில் அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. சாரி, எங்கள் அம்மாவோட வாய்ஸ் கேட்டிருந்தேன், எங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்க. வெரி சாரி, லொக்கேஷன் சேஞ்சுக்கு நான் இடையில ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்போது எடுக்கிறோம். அதனால் நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், கரெக்டாக நான் எந்த இடத்துல நிப்பாட்டினேங்கிறது எனக்கு சீரியஸ்லி தெரியல. நான் மறுபடியும் போயிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு மேபி அதை பார்த்துட்டு வந்துருக்கலாம், பட் நான் அதை பண்ணலை. ஐ எம் வெரி சாரி. மேபி இட் மைட் சீம் ஐ டென்ட் டூ ஜஸ்டிஸ் கரெக்ட்லி ஃபார் த ஃப்ளோர். அப்போ ஜஸ்டிஸ்னால் என்ன, இப்போ நான் ரோல்ஸ் பற்றி தான் இது பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அதை நான் இது பண்ணிடுறேன். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இலை இது மல்லிச்செடி, சரிங்களா, உங்களுக்கு தெரியும். இந்த இலை பாருங்களேன், வெத்தலை இலை மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னொரு தேன் நானே இந்த இலை பாருங்க, இந்த இலை பாருங்க, எக்ஸாக்டாக இந்த இலை பாருங்க, இந்த இலை பாருங்களேன், இதோட ஷேப் பாருங்க எப்படி இருக்காப்லன்னு தலைவன். செல்லக்குட்டி பின்னாடி எப்படி இருக்கான் பாருங்க.
ம் இப்போ எப்படி இருக்காம பாருங்க. அப்போ இந்த தலைவனும் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க, இவங்களும் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க. மழை பெய்யறாப்புல மிஸ்டர் வர்ண பகவான் அப்படிங்கிறதான் சும்மா வந்து பகவான்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நான் சும்மா க்ளோஸ் ஈஸ்டெல்லாம் மிஸ்டர் வர்ணம் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்போம். அதான் மிஸ்டர் வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நைட்ஸில் நான் சைமல்டேனியஸ்லி இந்த செகண்ட் இப்போ இதை பார்க்கும்போது கூட அந்த டார்லிங் மண்டையில் ஓடுறாங்க இந்த ஹியூமன். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இவ்வளோன்றதுக்குள்ளே ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தோம்னா, இவங்களும் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க, இதே இதில் தான் இவங்களும் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க. ஓ, பல்வேறு வகையான இது இருக்கத்தான் செய்யும், எனக்கு புரியுது. ஆனால் இந்த தலைமை வந்து நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இல்லை இந்த தலைமை வந்து இவனை போட்டு உடச்சி காலி பண்ணி மண்டையை போட்டுட்டு புரிஞ்சு எடுத்து மொத்தமாக ஷேட்டர் பண்ணி வாழவே முடியாத அளவுக்கு பங்கம் பண்ணா அது அன்ஃபேர் தானே? அப்படி இருக்கக்கூடாது தானே? அது நேச்சுரல் லிவிங் இல்லை, அது லிவிங்கே இல்லை. எங்களுக்கு நேச்சுரல் லிவிங் சொல்றாரு. ஆனால் அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. நமக்கு எப்படி மைண்டில் புகுத்திட்டாங்கன்னா, வாழும்போது ஒருத்தர் வந்து அவங்க நிறைவா பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக வாழ முடியாது. உயிர் போனதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் இன் பீஸ், அப்போ தான் பீஸு. அதுக்கப்புறம் பீஸ் இருந்தால் என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன. இருக்கும் போது பீஸ்ஃபுல்லாக வாழ முடியாது, வாழ்கிறதுக்கு வழி இருக்காது. மறுக்கையாக மொத்தம் காலியானதுக்கப்புறம் தான் நீங்கள் பீஸுன்னு கொண்டு வருவீங்களா? இல்லை சீரியஸ்லி இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிறது தான் இங்கே வரணும். அஃப்கோர்ஸ் ஜஸ்டிஸ் நடக்கணும், ஒரு இது நடந்தா, பட் எதுக்கு க்ரைம் நடக்கணும் உடனே நம்ம? அது வாழும்போது வந்து ஒருத்தர் நிம்மதியாக வாழ்கிறதான் எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் வாட் இஸ் ஜஸ்டிஸ். அஃப்கோர்ஸ் ஒரு மரண க்ரைம் நடந்திருக்கு, அதுக்கு இதாக நடக்கணும், நான் இல்லைன்னு சொல்லவே வரல. உடனே என்னதுமா சொல்லுவாங்க, அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, டிவி எக்கச்சக்க பேர் இப்படி இருக்கானாங்க, அப்போ அதனால வந்து மழை தலைமை பெற்றதுனால இவ்வளோ பெரிய தலைமை பாருங்க, இவ்வளோ பெரிய தலைவன். இந்த தலைவனோட சேர்ந்து இந்த தலைவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்போ புஷ் ஆயிடுவாங்க அடுத்து. ஆக்சுவலி இவங்க இப்போ இருக்காங்க. இந்த தலைவன் வந்து இவங்களை வந்து ஒன்றும் வந்து கொலை பண்ணல. இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இது பண்ணியிருக்கேன், ஆனால் வந்துட்டு நான் அது இன்னும் அப்லோட் பண்ணலை. எலித்தலைவன் மொத்தமாக காலி பண்ணி இந்த பன்னீர் செடியெலாம் எங்கிட்டும் இருந்தாப்புல, இப்போ புஷ் ஆகிட்டாப்புல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம கீரை தலைவன் வந்தான், அதுவும் பாருங்களேன் சல்லியான்னு உருக்கிட்டாங்கிற மாதிரி. எலித்தலைவன் வந்தான், மொத்தமாக காலி பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணுவான், அவன் லிவிங்க்கு சில விஷயங்கள் தேவை, அதனால அவன் தோண்டிக்கிட்டே இருக்காப்புல. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருக்கு இப்பயும். அப்போ அந்த பாப்பாவோட கொல்கத்தா அந்த டார்லிங்கோட ஹியூமனை தான் வந்து இது பண்ணுறோம். அவங்களோட பேரண்ட்ஸுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கே வந்து சீரியஸ்லி வந்துட்டு அந்த ஜஸ்டிஸ் ஃபார்ன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த இதெல்லாம் அப்படியே ரொம்ப மாறி அப்படி மண்டக்கில் என்னென்னமோ வந்து இதாகுது. பாருங்களேன், மழை பெஞ்சனால இந்த தலைமை வந்து பிளண்டா தான் இருந்திருப்பான். அம்மா ஒரு மாதிரி இது இந்த விதையே கொஞ்சம் இதாக தான் இருந்தாப்புல, சீத்தாப்பழம் இதே, அதனால ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இலையெல்லாம் இது பண்ணி வச்சு தூக்கிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து மழை பெஞ்சனால எவ்வளோ அந்த பாருங்களேன். ஐயோ அத்தி, ஒரு நிமிஷம், எறும்போ என்னமோ என் கையில் ஊறுது. அப்படி இல்லைன்னா காற்று இது பண்ணும் போது நம்ம கையில் இருக்கிற அந்த
ஈரம் பட்டுட்டு கொஞ்சம் லைட் மாய்ஸ்ட் இருக்குது. ப்ளஸ் காற்று படும்போது நம்மளோட முடி வந்து அப்படியே கொஞ்சம் இதாகும்ல காற்று, அதுவே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அந்த டார்லிங் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். சாமி பா முடியல. ஆக்சுவலி இப்போ இங்கே மழை பெஞ்சனால பாருங்களேன் எவ்வளோ வந்துட்டு இதிலிருந்து விட்டு வரேன் நான். இங்கே பாருங்க இவ்வளோ மழை தலைவனால தான். சீரியஸ்லி நம்ம எதுவுமே பண்ணலை. இங்கே பாருங்க எவ்வளோ மழை இல்லைன்னா இதெல்லாம் வந்து தூசிக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும். தூசி இதில் அழுக்கா இல்லாமல் இருக்குன்றது அப்படி நம்ம சொல்ல வரலங்க. பாருங்க முளைச்சி பாருங்க எவ்வளோ முளைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்காது. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டினியூஸாக மழை தலைவன் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக. இங்கே பாருங்க வாவ் செம்மல. என் மைண்டுக்குள்ள அந்த பாப்பா ஓடிட்டே தான் இருக்காங்க. இங்க பாருங்க சூப்பர்ல. இங்க பாருங்க இதுவும் எக்ஸிஸ்ட். ஆனா இது வந்து இப்போதைக்கு இது வந்து என்னன்னா இந்த இலையை மொத்தமா பங்கம் பண்ணாது, அதனால விட்டாச்சு. பூச்சி தானா ஸ்பைடர். இப்போ என்னன்னா நான் இதை அப்படி இப்போ நான் ஓப்பனாக ரொம்ப வெளிப்படையாக நான் சொல்கிறேன். இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறனால தான் இந்த இதை நான் இப்போ எடுத்திருக்கேன். ரெக்கார்ட் பண்ணுறேன்றனால எடுத்திருக்கேன்றதை தாண்டி நான் இப்போ இங்கே வந்தேன். ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த தலைவனும் எனக்கு தெரிஞ்சாப்புல, இவங்களும் தெரிஞ்சாங்க. சரி இவங்க சும்மா இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நான் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் இந்த தலைவன் கட்டின இப்படி உள்ளுக்குள்ளே ஊறும்போது ஐயோ இந்த இலைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நம்ம தூக்குறோம். சரியா? பக்கத்தில் வந்து பார்க்கும்போது உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் இந்த இது தெரியுது. அப்போ அதே மாதிரி தானே ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரூட்டுன்னு இருக்கும். நிறையா வந்து க்ரைம் நடக்குதுன்னா ரூட்டை தூக்கணும். நமக்கு எப்படி விதைச்சிட்டாங்கன்னா ரூட்டெல்லாம் தூக்க முடியாது. தூக்க முடியாம தான் நம்ம வாழணும். அதோட சேர்ந்து தான் நம்ம வாழணும். இவ்வளவு குட்டியா இருக்காங்க பாருங்க, அழகு செல்லம். இல்லை ஒரு செகண்ட் இவனை நான் ஃபர்ஸ்ட் கவனிக்கல. நான் இங்க இருக்கிற இவங்களை பார்த்தேன். ஆமா இவங்கள பார்த்தேன், இங்கிட்டு இருக்கவங்கள பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்கள பார்த்தேன். நான் வந்து இந்த செல்லத்தை இப்பதான் பாக்குறேன். அதனால கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஒரு செகண்ட் என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த ரூட் சாரிங்க ஆட்கள்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஜுகுவாட்டிங் பொசிஷன்ல பேசிட்டு இருக்கேன். ஜுகுவாட்டிங் இப்போ அந்த பாப்பா வந்து இப்போ நமக்கு எப்படி மண்டைகளை விதைச்சிட்டாங்கன்னா ரூட்டெல்லாம் உன்னால வந்து காலி பண்ண முடியாது, அதோட சேர்ந்து தான் நீ வாழணும், க்ரைம்லாம் டூ எக்ஸிஸ்ட். அப்போ எனக்கு தோணுச்சு